இந்த வீடியோல குடுத்திருக்க ஸ்ட்ரிங் ஸ்னேக் கேஸா இருந்தா, அத கேமல் கேஸா எப்படி மாத்துறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம கேமல் கேஸா மாத்தும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாலாவும், நேம் வந்து கேபிட்டல் எண்ணா வச்சு ஃபர்ஸ்ட் நேம்ன்ற மாரி நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இது எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பைத்தன் பேக்எண்ட் டெவலப்பரா இருக்கீங்க. நீங்க ஏபிஐ டெவலப் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ரெஸ்பான்ஸ வந்து ஜேசன் ஃபார்மேட்ல அனுப்புவீங்க. அந்த ஜேசன் ஃபார்மேட் அதாவது அந்த ரெஸ்பான்ஸை வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் அதை கன்சியூம் பண்ணலாம். அந்த கன்சியூம் பண்ணுற அப்ளிகேஷன் ஒருவேளை வேறு ஏதாவது ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்லையோ இல்லை நோட் ஜேஎஸ்லையோ ஏதாவது எழுதியிருக்காங்கன்னா அவங்க ஃபீல்டு வந்து கேமல் கேஸாக இருக்கணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட ஜேசன் ரெஸ்பான்ஸில் ஃபீல்ட்ஸை வந்து கேமல் கேஸாக மாற்றுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், டெஃப் ஸ்னேக் டு கேமல். ஸோ அது வந்து ஸ்னேக் அண்டர் ஸ்கோர் ஸ்ட்ரிங் வந்து பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுக்கு சூடோ கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து அண்டர் ஸ்கோர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். நான் அண்டர் ஸ்கோர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு இண்டிவிஜுவல் வேர்ட்ஸாக கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேமில் நான் அண்டர் ஸ்கோர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டாகவும் நேம் ஒரு வேர்டாகவும் எனக்கு ஒரு லிஸ்ட்டில் கிடச்சிரும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது. வேர்ட்ஸ் ஈக்குவல் டு ஸ்னேக் அண்டர் ஸ்கோர் எஸ்டிஆர் டாட் ஸ்ப்ளிட் அண்டர் ஸ்கோரை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து சேமாக இருந்தால் போதும். அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் நேமில் ஃபர்ஸ்ட்ன்றது சேம் ஃபார்மேட்டில் இருந்தால் போதும். பட் ரிமைனிங் வேர்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். கேமல்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இனிஷியலாக வேர்ட்ஸ் சீக்வன்ஸில் இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க வேர்டை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ட் தென் என்ன பண்ணுறேன்னா, நான் வேர்ட் சீக்வன்ஸை ஐட்ரேட் பண்ணி இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றேன். பட் இங்கே கேட்ச் என்னன்னா, நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் பொசிஷனில் இருந்து நான் ஐட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க அந்த பர்டிகுலர் வேர்டை நான் எடுத்துட்டேன். இப்போது எனக்கு வந்து நெக்ஸ்ட் பொசிஷனில் இருந்து தான் எனக்கு ஐட்ரேட் ஆகணும். இங்கே நெக்ஸ்ட்டுன்றது நான் செகண்டுன்னு சொல்கிறது இண்டெக்ஸ் பேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது 1. அதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்னா 0. அது இங்கே ஒரு கேட்ச், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்சைட் த ஃபார் லூப் நான் என்ன பண்ணுறேன்னா, கேமல் கன்கேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணி வந்த வேர்டை கேபிட்டலைஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சு வந்தால் எனக்கு ப்ராப்பரான கேமல் கேஸ் கிடைக்கும். நான் ஃபைனலாக இந்த கேமல்ன்ற வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஸ்னேக் டு கேமல். ஃபர்ஸ்ட் நேமை நான் வேல்யூவாக பாஸ் பண்ணுறேன். சிமிலர்லி ஃபோன் நம்பரை நான் செக் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேஸ் வந்து ப்ராப்பராக கேமல் கேஸாக கன்வெர்ட் ஆகி கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நேம் ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபோன் நம்பரும் ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது கேமல் கேஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்னேக் கேஸ் டு கேமல் கேஸ் கன்வெர்ட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.